சில பேருக்கு சில பேர் இல்லை பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ற ஒரு அர்ஜ், உடனே வரணுன்ற அந்த சென்சேஷன். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ராவல் அவாய்ட் பண்ணுறாங்க. பெரும்பாலும் எஸ்பெஷலி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது, ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு லாங் கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி லாங் ஹவர்ஸ் ஆஃப் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளால் அந்த ஃப்ரீக்வெண்ட் அர்ஜ் வந்துட்டே இருக்குது, நம்ம போகணும் அப்படின்ற அந்த ஒரு சென்சேஷன் வந்துட்டு இருக்குன்றதுனால நிறைய பேர் இந்த பிரச்சனைனால, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் விமன் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இப்போ ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. இந்த பிரச்சனை என்னவா இருக்கலாம்? ஆக்சுவலாக இந்த பிரச்சனைன்றது ரொம்ப சிம்பிளான பிரச்சனை. இதுக்கு அணுகுமுறையும் ரொம்ப சிம்பிள். ஆனால் இதை நம்ம எப்படி அணுக போகிறோம், எப்படி நம்ம அதை கடைபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை ஐபிஎஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இந்த ஐபிஎஸ்க்கு இது ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது, இது ஒரு தொற்று கிடையாது, வாழ்க்கை முறை. இதை இதனால வரக்கூடிய பதட்டம், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்கே தெரியுமா கிடைக்கும்? கண்டிப்பாக ஹோமியோபதியில் மட்டும்தான் we can handle this solution. நான் டாக்டர் சந்தியா காளிதாஸ், மானசா ஹோமியோ ஹெல்த் கேர்லேருந்து இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு மெகா தீர்வை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட உன்னதமான நோக்கம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்றது என்ன? பவல் அப்படின்னா குடல். நார்மலி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, யுவர் கட் இஸ் த செகண்ட் பிரெயின் அப்படிம்பாங்க. இது இந்த குடல் பிரெயினுக்கு அடுத்ததாக இதையும் ஒரு பிரெயினாக கருதுறாங்க. அப்போது பிரெயினில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பிரெயினில் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம், ஒரு ஃபியர், இல்லை நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னும் போது இன்னிலேருந்தே நமக்கு அந்த ஒரு பதட்ட நிலை சூழ்நிலை வரும்போது அது உங்களுக்கு அந்த குடலில் காமிச்சு கொடுக்கும். ஏன்னா அதுதான் செகண்ட் பிரெயின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ பிரெயினில் எங்கே இந்த ஆங்ஸைட்டி இருக்கும்போது இந்த குடலில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இதை என்ன பண்ணலாம்? இது எல்லா வயதுங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடுது, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும். நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு தீர்வு என்ன பண்ணலாம்? ஹோமியோபதியில் ஒரு தீர்வு இருக்குது, தென் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் ஒரு தீர்வு இருக்குது. ஹோமியோபதியில் எப்படி தீர்வு இருக்குது, ஏன் மற்ற மெடிசன்லாம் முடியாதது உங்கள் ஹோமியோபதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஹோமியோபதி அகெயின் மைண்ட் பாடி ரெண்டுத்தையும் அணுகி தான் நாங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஒரு மனிதன் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கலாம், ஒரு மனிதன் அவனோட ஆரோக்கியத்தை பற்றி கவலையே படாத ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஸோ ஒத்தொத்தரோட சுபாவம், ஒரு குணாதிசயங்களை பொருத்தி, அவங்களோட விருப்பு வெறுப்பை பற்றி பொறுத்து எல்லாமே கலந்து ஆய்வு எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இப்படிமான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் மேக்கப், இதை ரெண்டையும் சேர்ந்து வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்ட நிலைமையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு சமாதானமான நிலையிலேயே உட்காத்தி வைக்க முடியாது. ஒரு பயம் இருக்கும், என்ன ஆகுமோ என்ன ஆகாதோ, நம்மளால் ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியுமா, நம்ம பாஸ் பண்ணிவிடுவோமா, நம்ம ஃபஸ்ட் மார்க் வருமோ, நமக்கு அந்த அட்மிஷன் கிடைக்குமா, இல்லை நம்ம இந்த வேலைக்கு போகிறோம், இந்த இன்டர்வியூ ஒழுங்காக அட்டன் பண்ணுவோமா, இப்படின்ற ஒரு பல எண்ணங்கள் அவங்க உடம்புல அவங்க மைண்டில் ஓடிண்டே இருக்கும். ஸோ அப்போ ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே மைண்டில் என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அது நம்ம பாடியில் தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த பவல் மூமெண்ட் அப்படின்றது இதுவும் ஒரு மென்டல் ஃபிட்னஸ் தான். ஸோ காலையில் எழுந்து நம்மளோட ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், நேச்சர்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சர்னா இயற்கைக்கு நம்மளோட ரொட்டீன் மார்னிங் எழுந்த உடனே மோஷன் கிளியராக போகணும். அதுக்கு மோஷன் எப்படி கிளியராக போகணும்? நம்மளோட உணவு முறைகளும் சரியாக இருக்கணும், நைட் ரொட்டீனும் நம்ம ஒழுங்காக தூங்கி இருக்கும்போது நம்ம கொடுக்கும்போது அந்த மார்னிங் ரொட்டீன் நல்லா ஒழுங்கும். இந்த ரொட்டீனெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது, இந்த பதட்டமும் இருக்கும்போது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ன்றது வரும். ஸோ ஹோமியோபதியில் ஐ டோல்ட் யூ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது கரெக்டான ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணுகி இந்த ப்ராப்ளமை சொல்லும்போது உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து மருந்து கொடுக்கலாம். லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அடிக்கடிக்கு மோஷன் வரணுன்ற அந்த தாட் பண்ணும்போது நாறு சத்துள்ள ஃபுட்டு நிறைய உங்களுக்கு அது இன்னும் அக்ரவேட் பண்ணி விட்டுடும், இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். ஸோ அதனால் ரா
வெஜிடபிள்ஸ் இருக்கும்ல, அப்படியே சாலட் சாப்பிட்றத வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தவிர்த்துங்க. குக்குடு வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிடுங்க. அப்படியே வந்து ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, அப்படியே குக்கும்பர் சாப்பிடும்போது இதெல்லாம் கான்ஸ்டிபேஷனுக்கு கொடுக்குற டயட்டு. ஸோ அந்த மாதிரியான டயட் எல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ குக்டு வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஆவியில் வெந்தது ஸ்டீம்டு ஃபுட்டு, இட்லி, இடியாப்பம், அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக எடுத்துக்கோங்க ஃபுட்டு, கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க வென் யூ ட்ராவல். அதே சப்போஸ் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வீட்டில் டாய்லெட் இருக்குன்ற வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ இந்த பயம் எப்போ வரும்? நம்மக்கிட்ட டாய்லெட் இல்லை, நம்மளால் போக முடியல, நமக்கு வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துடும், நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு அவமானத்துக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுவோம், நம்ம போக முடியலன்ற போது தான் இந்த பயம் ஜாஸ்தியாகும். வீட்டில் நமக்கு டாய்லெட் இருக்குன்னும் போது அந்த அர்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. ஒரே நேரத்தில் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, கீகிள் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசன வாய்க்குள்ள கீழே இருக்கிற பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம், அந்த ஏரியாவை வந்து நீங்கள் கான்ட்ராக்ட், ஹோல்ட் அண்ட் ரிலாக்ஸ். அதை அப்படியே கான்ட்ராக்ட் பண்ணணும், டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது அந்த மசில் வந்து ரொம்ப டோனை வந்து இழக்காது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் அர்ஜு வந்து வராது. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போதும் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எடுத்துட்டு ஆரோக்கியமான உணவு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தீர்வு ஹோமியோபதி மருந்தும் சேர்ந்து உட்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐபிஎஸ் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஃபிட்னஸ் முறையில் வந்து அந்த கீகிள் எக்ஸசைஸ் அப்படின்றத வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். நீங்கள் வீட்லேயே நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்றது கிடையாது. அதை என்ன பண்ணணும்னா அந்த ஆசன வாய் இருக்கிறதுல வந்து நல்லா டைட்டாக கான்ட்ராக்ட் பண்ணணும், அப்படியே ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் எவ்வளோ தடவை பண்ணுறீங்களோ, கான்ட்ராக்ட் டைட்டாக அந்த வந்து ஆசன வாயை நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் நேரம் அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ஹோல்ட், அதுக்கப்புறம் தென் திருப்பியும் ரிலாக்ஸ். இதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு போனஸ். இதில் இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோ தான் பண்ணணுன்றது கிடையாது. முதல்ல ஒரு 10 கவுண்ட்டில் ஆரம்பிங்க, அந்த 10 கவுண்ட் 3 செட்டாக ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கான்ஷியஸாக பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். நீங்கள் எப்பெல்லாம் உட்காந்துக்கிறீங்களோ, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க ஜாலியாக, இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ண 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 அந்த ஃப்ளோர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த ஃபியர் ஆஃப் இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில், மெடிக்கல் டேர்மில், அந்த இன்கான்டினன்ஸ் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இதோடு சேர்ந்து ஹோமியோபதி மருந்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக உட்கொள்ளும் போது உங்களுக்கு 100% தீர்வு இந்த ஐபிஎஸ் பிரச்சனையிலேருந்து வரும். இந்த விஷயத்தில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் வந்து யூ கேன் ரீச் மீ. ஐ எம் டாக்டர் சந்தியா காளிதாஸ். தேங்க்யூ வெரி மச்.